வணக்கம். தமிழக வெற்றிக்கழக செய்திகள். இன்று குடியரசு தினம். குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குடியரசு தினத்தை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம குடியரசு தினம் என்றால் என்ன? அதாவது குடியரசு நேற்று கொண்டாடின 26 குடியரசு தினம் வந்துட்டு முதலாக, அதாவது நம்ம வெள்ளைக்காரன்ட்டு சுதந்திரம் வாங்கிட்டோம். அது சுதந்திர தினம். சுதந்திர தினம் வாங்கி அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 தானே சுதந்திரம் வாங்கணும். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுடைய நடவடிக்கை இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியாக போயிடுச்சு. நம்ம மட்டும் வந்துட்டோம். அப்புறம் ஸ்டேட்டு பிரிக்கிறது, இதிலேருந்து இது வரைக்கும் ஆந்திரா, இதிலேருந்து இது வரைக்கும் தமிழ்நாடு, இதுலேருந்து இது வரைக்கும் கேரளா, இதெல்லாம் பிரித்து அது மாதிரி இந்தந்த இது இப்படி பண்ணணும், இல்லை இத்தனை எம்எல்ஏ இத்தனை எம்பி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து மொத்தம் 525. அப்போ 540 வரும். அப்போ 525 எம்பி தான் வரும். அது எல்லாம் பிரித்து அதே மாதிரி சட்டசபை, பாராளுமன்றம், மேல் சபை, எப்படி பாருங்கள், சட்டசபை, அதுக்கு மேலே மேல் சபைன்னு ஒன்று இருக்குது. இந்த எம்எல்ஏக்கள் 6 பேர் 6 எம்எல்ஏ சேர்த்து ஓட்டு சபை எம்பின்னு தெரிஞ்சிருப்பாங்களா, அது ஒன்று இருக்குது, மேல் சபை. அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, கவர்னர், இது எல்லாத்தையும் நியமனம் பண்ணி முடிவு பண்ணதுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கி குடியரசு தினம் என்ன கொண்டாடுறோம்? ஜனவரி 26 குடியரசு தினம். உங்களுக்கு தனித்தனி என்னென்ன உரிமை கொடுக்கலாம், மத்திய அரசு என்ன உரிமை வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணவது யார்? அந்த சட்டத்தெல்லாம் தகுத்து வழங்கினவர் தான் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கரை பற்றி இன்றைக்கி பெருமையாக பேசுகிறோம்னா அதுக்கு முதல் காரணம் என்ன? குடியரசு தினம் வர்றதுக்கு காரணமானவர் அம்பேத்கர். அதுக்கான முறைகள்லாம் தொகுத்து எழுதுறது. அப்போ நம்ம மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து, அதே மாதிரி அம்பேத்கர்லாம் கூப்பிட்டு சட்ட மேதையெல்லாம் கூப்பிட்டு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம், எப்படி பண்ணலாம், இது இப்படி ஆகிறது, அந்த முறைகள்லாம் வகுத்து முடித்து இன்று முதல் நம்ம தனித்தனியாக, அதாவது தமிழ்நாடுனா தமிழ்நாடு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம், இது எங்களோட உரிமை வழங்குறதெல்லாம் இந்த குடியரசு தினம் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது. இன்றிலிருந்து தான் நம்ம அதாவது சுதந்திரம் வாங்கிட்டோம். அது வெள்ளைக்காரன்ட்டு வாங்கணும். நம்ம பகுதிகளுக்குன்னு யாரும் இல்லை. இப்போ தாலுகா ஆஃபீஸுன்னு இருக்குது. தாலுகா ஆஃபீஸுக்கு 8 ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இது தாலுகா ஆஃபீஸு, அந்தந்த ஏரியாவுக்கு உள்ளது, மாவட்டம் அப்படிங்கலாம் பிரிக்கிறதுலாம் இது முதல்ல அரசு தனித்தனியாக மாநிலங்கள்லாம் பிரித்து முடித்து இதில் வச்சு கொடியேற்றி நம்ம வணங்கிய நாள் தான் அன்று குடியரசு தினம். இதை குடியரசு தினம் கொண்டாட போகிறோம். இதையெல்லாம் படித்து அதே மாதிரி தமிழக வெற்றிக்கழகத்தில் உள்ள அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை பற்றி எனக்கும் பெரிய லெவலெலாம் தெரியும். நான் மானாமதுரை ஓவிசி ஸ்கூலில் 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நானும் பெரிய படிக்க அறிவியல்லாம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், மிடிலாக தான் நான் படித்தேன். மானாமதுரை ஓவிசி ஸ்கூலில் படித்த அறிவியாக சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். குடியரசு தினம், அதனால் குடியரசு தினத்தை இன்று கொண்டாடுகிறோம். நன்றி, வணக்கம். இதே போல் அரசு மரியாதை செய்வதற்காக தலைவர் விஜய் அவர்களுக்கு கவர்னர் அழைப்பு கொடுத்துருக்காரு. அதான் அரசு இப்போ குடியரசு தினம்ங்கிறது யார் கொண்டாடுறது? இந்த கவர்னர், ஜனாதிபதி எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து இந்த மாநிலங்களை பிரித்து எல்லாம் பண்ணாங்களே, இதுக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அரசு விழாவில் முதல்ல ஒரு தலைவரை கூப்பிட்ருக்காங்கன்னா அது தமிழக வெற்றிக்கழகத்துக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஆனால் அதை தலைவர் விஜய் அவர்கள் மறுத்து விட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன்னா இன்னும் நேரம் இருக்குது. நான் இன்றைக்கி 27 தான் பேசிட்டு, இன்றைக்கி தான் விருந்து நடக்குது, நேரம் இருக்குது. அவர் போட்டாலும் விஜயானந்த போக சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல.
ஆனால் அரசு மரியாதை முதல்ல வந்த அரசு மரியாதையை தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கவில்லை என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டினியூவாக எல்லோரும் பார்க்கலாம். அது மாதிரி விஜய் அந்த நம்ம கட்சிக்கான தேவை என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசுவேன். இது உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன்னா இந்த கருத்தையும் நான் பதிவு பண்ணுவேன். நான் 2 கருத்தையும் தான் பதிவு பண்ணுவேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.